ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுடைய இரக்கங்களினாலும் சென்ற 3 மாத காலமாக ஆண்டவருடைய கிருபை, பாதுகாப்பு, வல்லமை நம்மோடு கூட துணையாய் வந்தது. இந்த ஒரு புதிய மாதத்திலும் பிரவேசிக்கத்தக்கதான சூழ்நிலைகளை, தகுதிகளை கர்த்தராகிய தேவன் உருவாக்கி தந்தார். இந்த 3 மாதங்களும் எப்படி நாம் கழித்தோம் என்பதை நாமே அறிந்திருக்கின்றோம். நிறைய கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள், தேச அரங்கில் மகா பெரிய பிரச்சனைக்குரிய காரியங்களும் கூட என்றாலும் கர்த்தர் தம்முடைய கிருபையினால் இந்த 4வது மாதத்திலே பிரவேசிக்கும்படியான சூழ்நிலைகளை கர்த்தராகிய தேவன் உருவாக்கி தந்தார். ஒவ்வொரு மாதம் தோறும் ஆண்டவராகிய தேவன் பல வாக்குத்தத்தமான வார்த்தைகளை நம்மோடு கூட பேசி அந்த மாதத்திலே கர்த்தராகிய தேவன் நம்மை ஆற்றுகிறதையும் தேற்றுகிறதையும் நாம் மெய்யாகவே கண்கூடாக அறிந்திருக்கக்கூடிய ஒரு உண்மை. இந்த மாதத்திற்கும் ஆண்டவராகிய தேவனால் சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை வாசிக்கிறேன், கவனிங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். அது என்ன விதமான வார்த்தையை சொல்வது பாருங்க. ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இந்த மாதத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தை, நித்தியமான கிருபையோடு கூட நான் உன்மேல் இறங்கப் போகின்றேன். தேவன் தரக்கூடியவைகள் எல்லாம் நித்தியமானவைகள். அநித்தியமான காரியங்கள் என்று சில விஷயங்கள் உண்டு. அவைகள் எல்லாம் உலகத்திற்கு ஒத்ததாக, உலகத்தில் இருந்து வரக்கூடியதாக காணப்படக்கூடிய ஒன்று. அது கொஞ்ச நேரம் வரைக்கும் தான் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே காணப்படும். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவைகளை நீங்கள் தேடி பார்த்தால் கூட அவைகளுடைய சுவடுகள் கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. ஆனால் தேவன் தரக்கூடியவைகள் எல்லாம் நித்தியமானவைகள், நிரந்தரமானவைகள். ஆண்டவராகிய தேவன் ஒரு மனிதனுக்கு சுகத்தை தருகிறது உண்டானால் அது நித்தியமானது. ஆண்டவராகிய தேவன் ஒரு நன்மையை தருகிறது உண்டானால் அது நீடித்த காலமாய் நம்முடைய வாழ்க்கையை விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்ப கர்த்தர் இந்த புதிய மாசத்துல என்ன விதமான வார்த்தை நமக்கு ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார் என்றால், நித்தியமான கிருபையை நான் உனக்கு தருகின்றேன். நித்தியமான அல்லது நிரந்தரமான நீடித்த நன்மையான காரியங்களை நான் உன் வாழ்க்கையிலே தரப்போகின்றேன். பல ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான கிருபைகளுக்காக காத்திருக்கக்கூடிய அந்த காலங்கள்ல ஆண்டவராகிய தேவன் அந்தந்த மக்களுக்கு தேவையான தம்முடைய கிருபைகளை அவர்கள் வாழ்க்கையிலே விளங்க பண்ணின பொழுது, தங்கள் வாழ்க்கையிலே காணப்பட்ட பலவிதமான கஷ்டமான சூழ்நிலைகளை அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாக, தங்களுடைய ஒவ்வொரு தேவையிலும் அந்த தேவைகள் பூர்த்தியாக்கப்பட்ட ஒரு மக்களாக, சந்தோஷமாய் தங்களுடைய காலங்களை ஆசரிக்கும் மக்களாக விளங்க ஆரம்பித்ததை கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் கற்றுக்கொள்ள முடியும். பல ராஜாக்களும், பலவிதமான தேவனுடைய ஊழியர்களும், பலவிதமான ஆண்டவராகிய தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நியாயாதிபதிகளும் கூட கர்த்தருடைய கிருபைகளுக்காய் அவர்கள் மெய்யாகவே காத்திருக்க ஆரம்பிச்சாங்க. உங்களுடைய கிருபை எங்க மேல வரணும் ஆண்டவரே, உங்க இரக்கத்தினால எங்களை நீங்க பரிபூர்ணமாய் நீங்க நிரப்ப வேண்டும். அந்த கிருபைகளை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தங்களுடைய வாழ்க்கையிலே மகிமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள் என்று வசனத்தின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்கின்றோம். இன்னைக்கு ஆண்டவராகிய தேவனே நம்மளை பார்த்து சொல்லுகின்றார், நித்திய கிருபையோடு கூட நான் உண்மையில் இறங்க போகின்றேன். நித்திய கிருபை நான் உனக்கு தரப்போகின்றேன். அந்த நாட்களிலே காணப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நான் தந்தது மாதிரி உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட நித்தியமான நன்மைகளை நான் மெய்யாகவே உருவாக்கி தந்து உன் தேவனாக நான் உனக்கு துணையாய் வருவேன் என்பதை பற்றி கர்த்தர் பேச ஆரம்பிக்கின்றார். நித்திய கிருபைகளை பெற்ற பல விதமான ஜனங்களை பற்றி வேத புத்தகம் நமக்கு முன்பதாக குறிப்பாக பேச ஆரம்பித்தாலும் சில காரியங்களை உங்களுக்கு முன்பதாக நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய முதலாவது வார்த்தையை பாருங்க. ஆதியாகம புஸ்தகத்துல 6வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஆதியாகமும் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. அது என்ன போட்டு பாருங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே நோவா என்கின்ற மனிதனை கர்த்தராகிய தேவன் கண்ணோக்கி பார்த்தார். அங்கே இருக்கக்கூடிய சூழல்களிலே வசிக்கக்கூடிய எல்லா விதமான ஜனங்களும் பாவத்திலே மிகுந்த ஒரு மக்களாய் காணப்படக்கூடிய நேரத்தில் நோவா என்கின்ற மனிதன் மட்டும் பரிசுத்தத்திலே பிரியப்படக்கூடியவனாய், தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தார். கர்த்தராகிய தேவனுடைய கண்கள் அவனை பார்த்த மாத்திரத்தில் அவன் மேல் ஆண்டவராகிய தேவனுடைய கிருபை அபரிமிதமாய் ஊற்றப்படக்கூடியதாய் விளங்கிற்று. எப்படிப்பட்ட கிருபை அவனுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட ஆரம்பித்தது. அத்தனை உலகத்திலே உண்டாக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும், வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம், ஆதாம் காலம் துவங்கி உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் ஆண்டவராகிய தேவனால் உண்டாக்கப்பட்டவங்க. ஆனா எல்லா மனிதர்களையும் பார்க்கும் பொழுது கர்த்தராகிய தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. ஆனால் நோவாவை பார்க்கும் பொழுது மட்டும் ஆண்டவராகிய தேவன் கிருபை உள்ள ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிச்சதுனால நோவாவை பார்த்து கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், ஜனங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் வானபரியந்தம் வந்து எட்டிட்டு நோவா, அவங்களுடைய எல்லா விதமான காரியங்களும் நான் பார்த்தேன்.
அவங்களுடைய எல்லா விதமான மனதனுடைய ஒவ்வொரு விதமான நோக்கங்களும் விருப்பங்களும் அது பொல்லாததாக இருக்கிறது நான் பார்க்க ஆரம்பிக்கிறதுனால பூமியை நான் அழிக்க வேண்டும் என்று சொல்லி நான் திட்டம் கொண்டேன் நோவா. ஆகவே நீ என்னுடைய கண்களிலே கிருபை பெற்றவனாய் இருக்க ஆரம்பிக்கிறதுனால உன்னையும் உன்னுடைய குடும்பத்திலே காணப்படும் மக்களை மட்டும் நான் காப்பாற்றப் போகிறேன் என்பதை பற்றி கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். முதல் காரியம், தேவ கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் எல்லா விதமான நிலைகளிலும் நின்று நீங்கள் பாதுகாப்பான வாழ்க்கை வாழும் ஒரு மக்களாக, கர்த்தராகிய தேவனால் காப்பாற்றப்படும் ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். பெரிய மழை, பெரிய சேதம், வெள்ளம், எல்லா ஜனங்களுடைய கூக்குரலின் சந்தடி, பயங்கரமான அந்த சூழ்நிலைகள், அந்த அந்த மக்கள் அதாவது பயங்கரமான மழை பொழியக்கூடிய அந்த நேரத்தில் ஜனங்கள் எல்லாரும் மூழ்கக்கூடிய நேரத்தில் எப்படிலாம் அவங்க உரத்த சத்தம் போட்டுப்பாங்கன்னு பாருங்க. அத்தனை சந்தடிகளுக்கு பதில நோவாவை ஆண்டவராகிய தேவன் சுகபத்திரமாய் காப்பாற்றும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பித்தார். சூழ்நிலைகள் எல்லாமே எதிரடையாய் காணப்பட ஆரம்பித்தாலும், ஜனங்கள் எல்லா விதமான காரியத்திலும் நெருக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலும், பயங்கரமான சூழ்நிலைகள் அல்லது அந்தகாரம், பஞ்சம் அல்லது தேசத்திலே மகா பெரிய அழிவுக்குரிய காரியங்கள் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும், நோவாவின் மேலே கர்த்தருடைய கண்களினால் வந்திருக்கக்கூடிய கிருபை நிமித்தமாக எந்த சேதமும், அவருடைய முடியில கூட ஒரு சேதம் கூட வரல, அவருடைய சரீரத்தில் கூட ஒரு கீறல் கூட உருவாக்கப்படலை. எல்லா விஷயத்திலும் நோவாவும் அவனை சார்ந்திருக்கக்கூடிய மக்களும் சுகபத்திரமாய் கர்த்தராகிய தேவனுடைய கிருபையினால் காப்பாற்றப்பட ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்போ நம்ம தேசத்தில் நடைபெறக்கூடிய பிரச்சனைகளை பார்க்குறோம். நம்மை சுற்றிலும் உலக அளவில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பல விதமான யுத்தத்தினுடைய நிலைகளை நாம் கண்கூடாக கண்டு கொண்டு வருகின்றோம். இப்போ கர்த்தராகிய தேவன் என்ன வார்த்தை சொல்லுகின்றார்? உலகமே மெய்யாகவே மெய்யாகவே மகாபிரிய சந்தடியின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலும், உலகமே அமளியின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலும், உலகமே துக்கத்தின் அந்த அந்த காரியத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலும், உன்னையோ வென்றால் நான் மெய்யாகவே பாதுகாக்கும் அல்லது காப்பாற்றும் ஒரு தேவனாக கடந்து வரப்போகின்றேன். கர்த்தர் பாதுகாக்கக்கூடிய ஒரு கர்த்தர் எப்படியெல்லாம் பாதுகாக்க ஆரம்பிக்கிறார் பாருங்கள். மழையிலே காணப்படும் ஒரு துளி கூட நோவாவுடைய சரீரத்தை தொட முடியாத அளவிற்காக, வெளியே இருக்கக்கூடிய எந்த விதமான அழிவுக்குரிய காரியங்களும் நோவாவுடைய குடும்பத்தை மெய்யாகவே தொட முடியாத அளவிற்காக கர்த்தர் எல்லா பாதுகாப்போடும் கூட நோவாவை சுகபத்திரமாய் காப்பாற்றும் ஒரு தேவனாக விளங்க ஆரம்பித்தார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உலகத்திலே காணப்படும் பலவிதமான அமளியான சூழ்நிலைகள், நிம்மதியற்ற வாழ்க்கைகள், கவலைக்கிடமான அநேக விதமான சூழ்நிலைகள், பெரிய பெரிய பயங்கரமான கொள்ளை நோயினுடைய அறிகுறிகள், மீண்டும் அநேக விதமான நோய் தொற்றுகள் உருவாக்கப்படுகிறது என்கிறதை பற்றி தான் பலவிதமான பயப்படுத்தப்படக்கூடிய செய்திகள் வர ஆரம்பித்தாலும், உங்கள் மேல் கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளின்படியே நித்திய கிருபையினால் நான் உன்னோடு கூட மெய்யாகவே இருக்கின்றேன், உன் மேல நான் இறங்குறேன்னு சொல்லக்கூடிய கர்த்தர் சொல்லுகின்றார். கிருபையை நோவாவினுடைய வாழ்க்கையிலே நான் காணப்படின பொழுது எந்த சேதமும் நோவாவை தொடாத அளவிற்கு நான் எப்படி பாதுகாக்க ஆரம்பித்தேனோ, அதே போல உலகமே கலக்கத்தின் ஊடாக கடந்து போனாலும் என் ஜனமாகிய உனக்கு நான் மெய்யாகவே தகுந்த பாதுகாப்பை தரும் தேவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த பாதுகாப்புக்காக பல இடங்களிலே நீங்களும் நானும் வேண்டி விரும்பி காத்திருந்தது உண்டு. என்னை நீங்க காப்பாற்ற மாட்டீங்களா ஐயா? என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான நன்மையை தந்து, என்னுடைய ஜீவனுக்கு தேவையான நன்மையை தந்து, எங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதங்களை தந்து, நீங்க எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான காரியங்களையும் உருவாக்கி தந்து எங்களுக்கு பாதுகாப்பாக நீங்க இருக்க மாட்டீங்களான்னு சொல்லி எத்தனை விதமான மக்களை நீங்களும் நானும் வேண்டி விரும்பி காத்திருந்தது உண்டு. அதனால் கர்த்தர் சொல்லுகின்றார், நான் உனக்கு நித்திய கிருபையோடு கூட இறங்கி உன்னை காப்பாற்றும் தேவனாக இந்த மாதத்தின் எல்லா நாட்களிலும் கடந்து வரப்போகின்றேன். தேசமே மெய்யாகவே துவண்டு போக ஆரம்பித்தாலும் உன்னையோ வென்றால் என் செட்டைகளின் மறைவிலே வைத்து நான் பாதுகாப்பேன் என்று கர்த்தர் சொல்கின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையாகி உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவராகிய தேவன் விசேஷமாய் கண்ணோக்கி பார்க்க ஆரம்பிச்சதுனால அவர் சொல்லுகின்றார், நான் தரக்கூடிய கிருபை இந்த காலத்துக்கு மட்டுமல்ல, இது இந்த ஏப்ரல் மாதத்துக்கு மட்டும் இல்லை. அவர் சொல்லுகின்றார், நான் தரக்கூடியவைகள் எல்லாம் நித்தியமானவைகள், இனி வரக்கூடிய எல்லா காலங்களுக்கும் இவைகள் போதுமானவைகள். உன்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலைகளில் நின்று உன்னை காப்பாற்றும் கர்த்தராக இனி வரக்கூடிய நாட்களில் உனக்கு நான் துணையாய் வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். எதை குறித்து நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டும்? கர்த்தர் நம்மோடு கூட துணையாய் இருக்கிறது உண்டானால், நம்மை காக்கும் தேவனாக அவர் நம்மோடு கூட இருக்கிறது உண்டானால், எத்தனை 1000 10,000 சேனைகள் நமக்கு விரோதமாக எழும்பி வர ஆரம்பித்தாலும் எவைகளையும் குறித்து நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. நமக்கு விரோதமாக எத்தனை ஆயுதங்கள் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் நித்திய கிருபையோடு கூட நம்மை காப்பாற்றும் தேவனாக துணையாய் நிற்கும் பொழுது கர்த்தரை தாண்டி எதுவும் உங்களையும் என்னையும் ஒரு நாளும் சேதப்படுத்த முடியாது.
நம்முடைய வாழ்க்கையில கூட இன்றைக்கு ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகள் அப்படி நிறைவாக்கப்படும்படிக்காக நித்தியமான கிருபைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை தந்து தம்முடைய கிருபைகளை தம்முடைய இரக்கங்களை உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் நிறைவாக்கி தருவார் என்பதில் சந்தேகம் இல்லை. இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, தேவனாகிய கர்த்தரால் கொடுக்கப்படக்கூடிய நித்திய கிருபை. அது எப்படிப்பட்ட கிருபையாய் விளங்கப் போகிறது? சங்கீதங்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க கவனிங்க. அது என்ன போட்டு பாருங்க. திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும், உம்முடைய கிருபையின் நிமித்தம் என்னை ரட்சியும். ரட்சிப்பு எப்பொழுதும் கர்த்தராகிய தேவனுக்கு உரியது. ஒரு மனிதனின் மேலே கர்த்தராகிய தேவன் கிருபை உள்ளவராய் காணப்படுகிறது உண்டானால் எல்லா விதமான நிலைகளிலும் நின்று அவனை ரட்சிக்கும் தேவனாக அவர் விளங்க ஆரம்பித்து விடுகின்றார். நீரிலே மூழ்கக்கூடிய மனிதனுடைய நிலைகளை காப்பாற்றும் கர்த்தர். எங்களை ரட்சியும் ஆண்டவரை, நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொல்லி அவருடைய சீஷர்கள் எல்லாரும் கதறி தவிக்க ஆரம்பிச்சாங்க. வந்திருக்கக்கூடிய இந்த அலைகளுடைய சீற்றங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது மெய்யாகவே நாங்கள் மாண்டு போய்விடும் என்று சொல்லக்கூடிய ஒரு பயம் எங்கள் வாழ்க்கையில் வந்துருச்சு. ஆண்டவரே, எங்களால் ஆன மட்டும் இந்த படகை நாங்கள் பிரயத்தனப்பட்டு நாங்கள் பிரயாசப்பட்டு இந்த படகை எப்படியாச்சும் கொண்டு நாங்கள் சேஃபாக கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்கிற யோசனையோடு கூட கடந்து போனாலும் இவைகள் எங்களுடைய கரங்களை தாண்டி மிஞ்சி போயிடுச்சு. எங்களை காப்பாற்றும், எங்களை ரட்சியும் என்று கர்த்தராகிய தேவனை நோக்கி கெஞ்சின பொழுது ஆண்டவராகிய தேவன் மெய்யாகவே அந்த சமுத்திரத்தை அதட்டி சீஷர்களை எப்படி ஆண்டவராகிய தேவன் ரட்சித்து பாதுகாத்தாரோ அதே மாதிரி எவைகளின் மூலமாக நீங்களும் நானும் அலைசடிப்பட ஆரம்பிக்கின்றோம். ஒருவேளை வியாதியினுடைய சீற்றம், ஜனங்கள் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, டாக்டர்கள் எல்லாரும், மருத்துவர்கள் எல்லா விதமான மக்களும் பார்த்துட்டு சொல்லியிருப்பாங்க, இந்த வியாதியெல்லாம் இனி அவ்வளோதாங்க, இந்த வியாதியிலே நீங்கள் மாண்டு மடிந்து போக ஆரம்பிச்சிருவீங்க. இந்த வியாதியோடு கூட உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா விதமான நிலைகளும் முடிஞ்சு போயிடும். இனி உனக்கு அடுத்த ஒரு வாழ்க்கைக்குரிய அடுத்த கட்ட நடவடிக்கை ஒன்றுமே கிடையாது. எல்லா விதமான சூழ்நிலைகளும் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை கைவிட ஆரம்பித்தாலும் என்னை ரட்சியும் கர்த்தாவே என்று சொல்லி பக்தன் கெஞ்சுகிறது மாதிரி நீங்கள் கேட்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தம்முடைய நித்திய கிருபையோடு கூட அவர் உங்கள் மேல் இறங்கி எல்லா விதமான காரியங்களையும் உங்களுடைய அலைகளின் பெருமையத்தோடு கூட அடங்க கடவுள் என்று சொல்லி எல்லா காரியங்களையும் தடுத்து நிறுத்தி உங்களையோ கர்த்தராகிய தேவன் ரட்சிப்பின் தேவனாக துணையாய் நின்று பாதுகாக்கிறேன் உங்கள் வார்த்தையின் மூலம் பேசுகிறார். அவருடைய ரட்சிப்பு நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. அவருடைய ரட்சிப்பு நாம் நினைக்க முடியாத அளவிற்காக நம்முடைய யோசனைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவருடைய பெரிய ரட்சிப்பை ஜனங்கள் ஆரம்ப நாட்களில் தங்களுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. இஸ்ரவேல் மக்களை ஆண்டவராகிய தேவன் காப்பாற்றக்கூடிய ஒவ்வொரு ரட்சிப்பினுடைய நிலைகளை பாருங்களேன். தங்களுடைய எதிரிகளுக்கு முன்பதாக அகப்பட்டு கொண்டோம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் கூட கர்த்தராகிய தேவனுடைய பாதுகாப்பு அவர்களை மெய்யாகவே காப்பாற்றி ரட்சிக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பித்தது. சவுலுக்கும் இந்த தாவீதுக்கும் இடையிலே பெரிய ஒரு யுத்தத்தினுடைய அந்த சூழ்நிலைகள் உருவாக்கப்படக்கூடிய நேரம். ஒரு நாள்ல சவுல் கையும் மெய்யுமாக இந்த தாவீதை பிடிக்க போகிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையோடு கூட ஒரு மலையினுடைய இந்த பக்கத்தில் அவங்களும் அந்த பக்கத்தில் அவங்களும் எங்கும் அங்கும் அவங்க போய் கொடுக்கக்கூடிய நேரத்துல சவுலுக்கு முன்பதாக மெய்யாகவே தாவீது பிடிக்கப்பட்டு போய்விடுவான் என்று சொல்லக்கூடிய நிலையில நேருக்கு நேரம் பார்த்துட்டாங்க. இப்ப சவுலினுடைய கை ஓங்கி தாவீதை பிடிக்கக்கூடிய நேரத்துல கர்த்தருடைய ரட்சிப்பு அங்கே வந்தது. வேதத்தில் நம்ம வாசிக்கிறது மாதிரி அந்த சவுலுக்கு முன்பதாக ஒரு செய்தி ஒன்று அறிவிக்கப்பட்டது. பெலிஸ்தியர்கள் நம்முடைய ராஜ்யத்தை பிடிக்க வந்துட்டாங்க, உடனே நீங்கள் வந்தால்தான் நம்முடைய நாட்டை காப்பாற்ற முடியும். உடனே தாவீதை விட்டுவிட்டு அந்த தேசத்துக்கு போயிட்டார். யோசிச்சு பாருங்க, அந்த இறுதி நேரத்துல ஆண்டவராகிய தேவனுடைய ரட்சிப்பினுடைய மகிமை அந்த இடத்திலே தாவீதினுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்ததினாலே தன்னுடைய ஜீவன் காப்பாற்றப்பட்டது மட்டுமல்லாமல் எல்லா விதமான நிலைகளிலும் நின்று கர்த்தராகிய தேவன் அவனை பத்திரமாய் சுகபத்திரமாய் காப்பாற்றும் தேவனாய் விளங்க ஆரம்பித்தார். எத்தனை எதிரிகள் நமக்கு விரோதமா வந்தாங்க பாருங்க. எத்தனை மக்கள் உங்களுடைய அழிவுக்காக ஆவலாய் காத்திருக்க ஆரம்பிச்சாங்க. இவன் அழிஞ்சா பரவாயில்ல, இவனை ஒழிச்சா பரவாயில்ல, இவனுடைய நிலைகள் எல்லாம் இனி இவனுடைய பேர் முதற்கொண்டு பூமியினுடைய எல்லைகள்ல எங்குமே இருக்கக்கூடாது. எல்லா இடங்களிலும் அவனுடைய காரியங்கள் எல்லாம் எல்லா ஜனங்களாலும் மறக்கடிக்கப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லி எத்தனை ஜனங்கள் உங்களுக்கு விரோதமான காரியத்தை செஞ்சாங்க. கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே ரட்சிக்கும் தேவன் உங்களோடு கூட இந்த மாதத்திலே துணையாய் வருகிறதுனால உங்களை எதிர்க்கக்கூடிய மக்கள் அவங்க அழிஞ்சு போவாங்க. ஆனால் உங்களையோ கர்த்தராகிய தேவன் தம்முடைய ரட்சிப்பினால் அலங்கரித்து எந்த சேதமும் இல்லாமல் உங்களை காப்பாற்றுகிறேன் உங்கள் வார்த்தையின் மூலம் பேசுகின்றார். எல்லா விதமான தீமையான காரியங்களிலே நின்று தீக்கு இரையாக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளிலே இருந்து அநேகம் விதமான ஆழி பேரல்களின் நடுவிலே நின்று உங்களை ரட்சிக்கும் தேவனாகிய கர்த்தர் இந்த புதிய மாதத்துல எந்த சேதமும் நம்முடைய எல்லைகளை தொடாத அளவிற்காக நம்மை ரட்சித்து பாதுகாக்கிறேன் எங்கள் வார்த்தையின் மூலம் பேசுகின்றார். ஒருவேளை கடன் காரியத்தினால நீங்க மெய்யாகவே பாதிக்கப்பட்டு போயிருக்கலாம்.
ஒருவேளை அநேக விதமான வியாதியினால் நீங்க கவலையின் ஊடாக கடந்து போயிருக்கலாம். ஒருவேளை சூழ்நிலைகள்ல மக்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையின் ஊடாக போயிருக்கலாம். எல்லா காரியத்தையும் நான் இழந்து போயிட்டேன் ஆண்டவரே, எல்லா மக்களுக்கு முன்பதாக நான் பரியாசமாக நினைவு கூறப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையின் ஊடாக போயிட்டேன் ஆண்டவரே, எல்லா இடங்களிலும் நீங்கள் மெய்யாகவே நெருக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் சொல்லுகின்றார், ரட்சிக்கும் தேவன் நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாது. எந்த இடத்தில் நீ தாழ்மையின் ஊடாக கடந்து போனையோ அதே இடத்தில் உன்னுடைய தலையை உயரப்படவும் மேன்மைப்படுத்தவும் என்னால் ஆகும் என்று கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். ரட்சிக்கும் தேவன் தரக்கூடிய ரட்சிப்பை அந்த நாட்களிலே காணப்பட்ட பெரிய பெரிய படைகளை நடத்தக்கூடிய ராஜாக்கள் முதற்கொண்டு நம்பி வாஞ்சித்து கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவரே, நீர் எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தரை நோக்கி ஜெபிச்சாங்க. ரட்சிக்க ஆண்டவராகிய தேவனுடைய கரங்களுக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு என்று சொல்லி கர்த்தர் நம்பினாங்க. அவங்க பெரிய ராஜாவாய் காணப்பட ஆரம்பித்தாலும் தேவ ரட்சிப்புக்காய் காத்திருக்க ஆரம்பிச்சாங்க. காத்திருக்கக்கூடிய ஒருவனையும் கர்த்தராகிய தேவன் வெறுமனை அனுப்பாமல் அவர்களை ரட்சிக்கும் தேவனாய் விளங்குறது மாதிரி இந்த புதிய மாதத்துல தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் உங்கள் வாழ்க்கையிலே பரிபூர்ணமாய் நிறைவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை அந்நிய கண்களில் உங்கள் சொந்த கண்களில் கட்டாயம் பார்க்க முடியும். மூன்றாவது ஒரு விஷயத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் சங்கீதங்களின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சங்கீதம் 25வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறீங்க கவனிங்க. அது என்ன விதமான வார்த்தை நமக்கு சொல்லுதுன்னு பாருங்க. என் இள வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும் கர்த்தாவே, உமது தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். கர்த்தருடைய நினைவுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. கர்த்தர் ஒவ்வொரு முறையும் தம்முடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், நான் உன்னை என்னுடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு முறையும் நான் நினைவிலே கொள்ளும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றேன். கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுடைய கூக்குரலின் சத்தங்கள் எல்லாம் வானபரியந்தம் எட்டக்கூடிய நேரத்தில் வசனத்தில் என்ன போட்டு பாருங்க, தேவன் அவர்களை நினைவு கூற ஆரம்பித்தார். தேவன் அவங்களை எப்ப நினைக்க ஆரம்பிச்சிட்டாலும் உடனே அவங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தராக தேவன் கட்டிட ஆரம்பிச்சிருவார். இதுவரைக்கும் அடிமை நுகத்திலே சிக்குண்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்தினுடைய நுகங்களை மீற அவங்களால முடியல. எகிப்திற்கு அடிமையாக சிறையிருப்பின் ஊடாக கடந்து போன இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா நாளிலும் கொடுமையை தவிர வேறு ஒன்றையும் பார்த்து அறியாதிருக்கக்கூடிய மக்கள். அவங்க பெருமூச்சு விட்டாங்க, கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க, புலம்பி எழ ஆரம்பிச்சாங்க. எங்களை வந்து காப்பாற்றுறது ஒருத்தருமே இல்லை. எங்களுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை நினைவு கூறக்கூடிய மக்கள் யாருமே கிடையாது. பக்கத்தில் ராஜாக்கள் இருக்கிறாங்க, எதிர்த்த அநேக விதமான நாடுகளில் காணப்படக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய முறையீடுகளின் சத்தத்தை எந்த விதமான மனிதனுடைய செவிகளும் கவனிக்காம நாங்கள் மெய்யாகவே இந்த காலங்களோடு கூட நாங்கள் இந்த எல்லா விதமான வாழ்க்கையுடைய தன்மைகள் யாவற்றையும் துவச்சிடும் போல இருக்குன்னு சொல்லி அவர்கள் கண்ணீரோடு கூட புலம்ப ஆரம்பித்த பொழுது தேவன் அவர்களை நினைவிலே கொள்ள ஆரம்பிச்சார். கர்த்தர் ஒரு மனுஷனை நினைச்சிட்டாருனால் என்ன நடக்கும் பாருங்க, அவருடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த தன்மைகளும் அப்படியே மாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இவ்வளவு நாள் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எந்த விஷயத்திலே நீங்களும் நானும் அடிமையாய் காணப்பட ஆரம்பிச்சோமோ ஒரு வினாடியிலே ஆண்டவராகிய தேவனுடைய நினைவு நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் அடுத்த செகண்ட்லேயே உங்களுடைய அந்த நிலைகள் அப்படி தலைகளாய் மாற்றத்தின் ஊடாக கடந்து போகிறத பார்க்க முடியும். யோசேப்பை கர்த்தராகிய தேவன் நினைவிலே கொள்ள ஆரம்பித்தார். எப்பொழுது? ஆண்டவருடைய நாமத்தினாலே அவன் மெய்யாகவே சிறையிருப்பின் ஊடாக கடந்து போகக்கூடிய இடத்துல மனிதர்களை யோசிப்பு நம்ப ஆரம்பிச்சா 2 பேர் வந்து கனவு பார்த்தாங்க. இந்த கனவுகளுக்குரிய விளக்கங்கள் யாவற்றையும் சொல்லி வெளியே போகக்கூடிய இடத்துல அவங்கள பார்த்து சொன்னா யோசேப்பு, நீங்க வெளியே போகக்கூடிய இடத்தில் என்னை நீங்க மறந்துடாதீங்கன்னு சொன்னா. ஆனா அந்த 2 பேருமே மறந்துட்டாங்க. ஆனால் கர்த்தராகிய தேவன் யோசேப்பை நினைவிலே கொள்ள ஆரம்பித்தார். ஒரு நாள் பார்வோன் மெய்யாகவே சொப்பனம் ஒன்றை காண ஆரம்பித்தார். சொப்பனத்திற்கு விளக்கம் அறியாது இருக்கக்கூடிய நேரத்தில் சொப்பனத்துக்குரிய விளக்கத்தை சொல்லக்கூடியவன் யார்? அப்பதான் வந்து அந்த மனுஷன் வந்து என்ன சொல்றான், நாங்க வந்து அதாவது ஜெயிலில் இருக்கக்கூடிய இடத்துல நாங்க வந்து கனவு பார்த்தோம். அப்ப யோசேப்பு என்கிற வாலிபன் அதற்குரிய விளக்கம் யாவற்றையும் சொல்ல ஆரம்பிச்சான். அந்த யோசேப்பை கூட்டிக் கொண்டு வாருங்கள். இந்த வார்த்தை ராஜாவினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த நேரத்தில் வசனத்தில் என்ன போட்டு பாருங்க, உடனே அவனுடைய சிறையிருப்பின் வஸ்திரங்கள் எல்லாம் களைந்து போடப்பட்டு அப்படியே ராஜாவுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய அளவிற்கு அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் அப்படியே மாற்றத்தின் மூலமாக கடந்து போயிடுச்சு. அவன் குளிப்பாட்டப்பட்டு ராஜாவுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய தகுதி உள்ளவனாக ஒரு செகண்ட்ல மாற்றம். இப்படிதான் ஆண்டவராகிய தேவன் தரக்கூடிய மகிமையான மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில வரும். பல காலங்களை வெயிட் பண்ணா தான் உனக்கு வந்து எல்லா விதமான தன்மைகளும் உருமாற்றம் அடைய செய்து கொஞ்சம் கொஞ்சமா தான் மாற்ற முடியல. இல்லை, ஒரு செகண்ட்ல ஆண்டவராகிய தேவன் ஒரு இமைப்பொழுதில் உங்களையும் என்னையும் மாற்றக்கூடிய சத்துவம் பெற்றவராய் விளங்க ஆரம்பிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருக்கக்கூடிய வியாதியினுடைய சீற்றம் எல்லா விதமான காரியங்களையும் மூழ்கடித்து ஒவ்வொரு விதமான உறுப்புகளையும் அது மெய்யாகவே மென்று தின்று போட்டு இனி உங்களுக்கு மரணத்தை தவிர வேற வழியே இல்லை என்று சொல்லக்கூடிய நேரத்துல கர்த்தர் நம்மை நினைவிலே கொள்ளுகிறது உண்டான ஒரு வினாடி பொழுது, ஒரு செகண்ட் தான். அவைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் அப்படி உருக்குலைந்து அழிந்து போய் நீங்கள் மீண்டும் உயிர் பெற்று எழ ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும்.
அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நினைவிலே கொள்ளும் தேவனாய் விளங்குகின்றார். அவருடைய கிருபை நம்மை நினைக்கும்படிக்காக அவருடைய மனதை தூண்ட ஆரம்பிக்கிறது. என் சாயலாக உருவாக்கப்படக்கூடிய என் பிள்ளை, என் சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய என்னுடைய மகன், என்னுடைய மகள், இவள் மெய்யாகவே படக்கூடிய கஷ்டத்தை நான் பார்க்கிறேன், இவன் படக்கூடிய அநேக விதமான வேதனையை பார்க்கிறேன். இந்த ஒரு நினைவு கர்த்தருடைய மனதிற்குள்ளாக தோன்றுகிறது உண்டானால் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் அப்படியே தலைகளாய் மாற்றத்தின் ஊடாக கடந்து போகிறத பார்க்க முடியும். எந்த இடத்துல நாம் சிறுமையாய் காணப்பட ஆரம்பித்தோமோ, எந்த இடத்தில் மக்களால் நீங்களும் நானும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சோமோ, எந்த இடத்தில் உங்களையும் என்னையும் ஒரு பொருட்டாக மக்கள் நினைவு கூறாமல் காணப்பட ஆரம்பிச்சாங்களோ, அதே இடத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் ஒரு வினாடி பொழுதுல அந்த சூழ்நிலைகளை அப்படி மாற்றத்தின் ஊடாக கடந்து போகிறத பார்ப்பீங்க. எல்லா ஜனங்களாலும் நீங்கள் மெய்யாகவே அங்கீகரிக்கப்படுவீங்க. எல்லா ஜனங்களும் உங்களை வரவழைக்க ஆரம்பிப்பாங்க. எல்லா ஜனங்களும் உங்களுடைய எல்லா விதமான அதை நடத்தக்கூடிய காரியங்கள் யாவற்றையும் தேர்ந்தெடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஜெயிலில் இருக்கக்கூடிய யோசிப்பை எந்த மனுஷனும் நிச்சயமா யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் கர்த்தராகிய தேவனுடைய அந்த நினைவுக்கு உட்படுத்தப்பட்ட யோசிப்பு இப்பொழுது ராஜாவுக்கு 2வதாக காணப்படக்கூடிய நேரத்தில் எல்லா எகிப்தியராலும் அவன் நினைவு கூறப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையின் மூலமாக கடந்து போறான். ஜெயிலுக்கு இருக்கக்கூடிய கைதியை எவன் யோசிச்சு பாருங்களேன். அந்த ஒரு வினாடி அந்த மாற்றம் வந்த பொழுது எகிப்திலே காணப்படும் எல்லா மக்களும் யோசிச்சாங்க. அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை தருகிறது உண்டானால் மக்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களைத்தான் எல்லா ஜனங்களும் கொண்டாடுவாங்க. எல்லா ஜனங்களும் உங்களுடைய காரியங்கள் யாவற்றையும் தேடுவாங்க. இப்படி நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற பண்ணக்கூடிய கர்த்தர் சொல்கிறார், நித்திய கிருபையோடு கூட நான் உனக்கு இறங்க போகிறேன். எப்படிப்பட்ட காரியங்களிலே நீ மறக்கடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பார்த்தியா, அதே இடத்தில் என்னுடைய கிருபை உண்மையில் இறங்க ஆரம்பிக்கிறதுனால ஆண்டவராகிய தேவனை பார்த்து, அதனால தான் பக்தன் எழுதுகின்றான், நீர் என்னை நினைவிலே கொள்ளும் ஆண்டவரே. நீங்க நினைச்சாலே போதும், என்னுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அப்படி மாற்றத்திற்குள்ளாக போய்விடும் என்கிறதை பற்றி அறிந்த பக்தன் எழுதுகிறார், உங்களுடைய கிருபை நிமித்தம் நீர் என்னை நினைவிலே வையும் ஆண்டவரே. நீங்க என்னை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பார்த்தாலே போதும், ஒரு பார்வை நீங்க என்னை பார்த்துட்டாலே போதும், உங்களுடைய சிந்தனையில் என்னுடைய பேர் வந்துட்டாலே போதும், உங்களுடைய சிந்தனை என்னை ஒரு முறை மெய்யாகவே யோசித்து பார்க்க ஆரம்பிச்சாலே போதும், எல்லா சூழல்களும் தலைகளாய் மாற்றப்படும் என்கிறதை பக்தன் அறிய ஆரம்பிச்சனாலதான் அவர் இவ்விதமா எழுத ஆரம்பிக்கின்றார், உங்களுடைய கிருபை நிமித்தம் என்னை ஒரு முறை நினைவிலே கொள்ளும் என்கிறதை பற்றி. கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே இந்த மாதத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் நித்திய கிருபையினால் நான் நிரப்ப போகின்றேன், இறங்க போகின்றேன். அந்த கிருபை உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் அவர் உங்களை ஒவ்வொரு வினாடிலும் நினைவிலே கொள்ளும் தேவனாய் இருக்க ஆரம்பித்து விடுகிறார். தேவன் உங்களை நினைச்சிட்டார்னா உங்களுக்கு எதிராக எத்தனை ஆயுதங்கள் கடந்து வர ஆரம்பித்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய தேவன் தம்முடைய வல்லமையினால் நிர்மூலப்படுத்தி உங்களையோ வென்றால் அசையாத பர்வதமாக கொண்டு போய் நிலைநிறுத்த ஆரம்பிக்கிறதை கண்கூடாக உங்கள் வாழ்க்கையிலே பார்க்க முடியும். அடுத்த ஒரு விஷயத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையாக என்ன விதமான காரியத்தை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 69ஆம் அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன விதமான வார்த்தையை சொல்லுதுன்னு பாருங்க. ஆனாலும் கர்த்தாவே, அனுக்கிரக காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் சத்தத்தை நினைவிலே கொள்கிறது மட்டுமல்ல, அவங்களுடைய அங்கலாய்ப்புகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவராகிய தேவன் செவி கொடுக்க ஆரம்பிக்கின்றார். உங்களுடைய ஒவ்வொரு உணர்வையும் கர்த்தராகிய தேவன் உணர ஆரம்பிக்கிறார். நம்முடைய கர்த்தர் உணராது இருக்கக்கூடிய ஒரு கடவுள் அல்ல. அவர் தம்முடைய பிள்ளைகளின் சத்தத்தை ஆழ்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தேவன். இப்ப நமக்கு சத்தம், பலவிதமான சத்தம் நம்முடைய செவிகளுக்கு முன்பதாக வர ஆரம்பிக்கிறத பார்க்கிறோம். சில சத்தம் அநேக விதமான சந்தோஷத்தினுடைய சத்தமாக, சில சத்தம் அநேக விதமான சண்டைக்குரிய சத்தமாக, சில சத்தம் அநேக விதமான தீமையான வார்த்தைகளை பேசக்கூடிய சத்தமாக, சில சத்தம் துயரமான துணியாக துணிக்கப்படக்கூடிய அந்த காரியத்தை நாம் கேட்கக்கூடிய நேரத்தில் ஏதோ ஒரு மனிதனுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்திருக்கிறது போல இருக்குன்னு சொல்லி எப்படி நம்ம அந்த இடத்தை நோக்கி நம்ம கடந்து போகிறோமோ, அதே மாதிரி நமக்கு செவி கொடுக்கும் கர்த்தர் உங்களை சத்தத்தின் ஒவ்வொரு காரியங்களையும் ஆழ்ந்து பார்க்கும் ஒரு தேவனாய் இருக்கின்றார். நீங்க துயரமாய் அழைக்கக்கூடிய ஒவ்வொரு சத்தத்தையும் கர்த்தராகிய தேவன் ஆழ்ந்து பார்க்கின்றார். என்னுடைய பிள்ளை, என்னுடைய சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய என் பிள்ளை, அவன் சாத்தானுக்கு முன்பதாக தோற்று போய் சாத்தானால் மெய்யாகவே ஆட்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போய் துயரமாய் அவன் சத்தம் போட ஆரம்பிக்கிறான். அந்த சத்தத்தை நான் கேட்டு நான் எப்படி அவனை விட்டு நான் போயிடுவேன். நித்திய கிருபை அவனுடைய வாழ்க்கையிலே என்னுடைய இருதயத்தின் மூலமாக பொங்க ஆரம்பிக்கிறதுனால அவனுக்கு நான் இரக்கம் செய்யாது இருக்கிறது எப்படி என்பதை பற்றி கர்த்தராகிய தேவன் நினைவிலே கொண்டு இறங்கும் ஒரு தேவனாய் கடந்து வர ஆரம்பித்து விடுகின்றார். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பெரிய பெருமூச்சுக்கள்,
இந்த வாழ்க்கையினுடைய நிலைகளை நான் பார்க்கும் பொழுது இந்த இந்த துயரமான காலங்களை எப்படி நான் மெய்யாகவே கழிக்கப் போகிறேன், நம்மை அறியாத ஒரு ஆழமான பெருமூச்சு. அந்த பெருமூச்சின் சத்தத்தை கூட கர்த்தராகிய தேவன் செவி கொடுத்து கேட்கும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றார். அவங்க விடக்கூடிய பெருமூச்சு, அவங்களுடைய மனதிலே காணப்பட்டிருக்கக்கூடிய அநேக விதமான ஆசைகள், அநேக விதமான அபேட்சைகள், அநேக விதமான காரியங்களை சாதிக்க முடியாது இருக்கக்கூடிய நிறைய விதமான இடங்கள்ல வந்திருக்கக்கூடிய அநேக விதமான பலவீன நிமித்தம் அவங்க விடக்கூடிய பெருமூச்சினுடைய சத்தத்தை கூட கர்த்தராகிய தேவன் செவி கொடுத்து கேட்டு உடனே இரக்கங்களை செய்யும் தேவனாக விளங்க ஆரம்பித்து விடுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார், உங்களை பாதுகாக்க ஒருவர் இருக்கிறார், உங்களுடைய சத்தத்தை அந்த துயரமான சத்தத்தை கேட்க ஒருவர் இருக்கிறார். யாருமே நான் சொல்லக்கூடிய வார்த்தை கேட்க மாட்டேங்கிறாங்களே. எத்தனையோ ஜனங்களை நான் நம்பி மெய்யாகவே கடந்து போக ஆரம்பிச்சேன். எத்தனையோ மனுஷனுக்கு முன்பதாக என்னுடைய நியாயத்தை போய் நான் எடுத்துரைக்க ஆரம்பிச்சேன். ஆனா ஒருத்தர் கூட என்னுடைய வார்த்தைக்கு அவங்க செவி கொடுக்கவில்லை. இல்லை, மனிதர்கள் அல்ல, தேவன் உன்னுடைய ஒவ்வொரு அங்கலாய்ப்பையும் மெய்யாகவே உற்று கவனிக்கும் ஒரு தேவனாக, உங்களுடைய ஒவ்வொரு விதமான பெருமூச்சின் சத்தத்தையும் கூட கேட்டு செவி கொடுக்கும் தேவனாக அவர் மெய்யாகவே கடந்து வருகின்றார். இஸ்ரவேல் மக்கள் முறையிட்ட அந்த முறையீடுகளை, சகல விதமான ஜனங்களும் பட்ட பாடுகளை கண்ட கர்த்தர் அப்படி கண்டும் காணாமல் விட்டுள்ளனர். அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் எப்படி உருவாக்கும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பித்தாரோ, கேட்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நீங்க விடக்கூடிய ஆழமான இருதயத்தின் ஆழத்திலிருந்து விடக்கூடிய ஒவ்வொரு விதமான துயரத்தின் காரியத்தையும் ஆராய்ந்து பார்க்கும் கர்த்தர் இந்த புதிய மாசத்தில் நம்ம பார்த்து சொல்லுகின்றார், நித்திய கிருபையோடு கூட நான் உண்மையிலே இறங்க போகின்றேன். என்னுடைய கிருபை உன்னுடைய எல்லா விதமான காரியங்களையும் நோக்கி பார்க்கக்கூடியதாய் விளங்குகிறது. இப்ப ஜனத்தினுடைய நிலைகளை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் உலகளவிலே காணப்படக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. பல மக்களுக்கு பல விதமான தேவைகள் உண்டு. எத்தனையோ விதமான மக்கள் இப்போ அதாவது அநேக விதமான யுத்தத்துக்குரிய சூழ்நிலைகள் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களாம் துயரமான துணிகளின் ஊடாக கடந்து போய் ரொம்ப அழுவாங்க, புலம்புவாங்க, வேதனைப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் செவி கொடுக்கக்கூடிய கர்த்தர், அதே கர்த்தர் தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகின்றார், எத்தனை சந்தடிகள் கடந்து வர ஆரம்பித்தாலும் கூட உன்னை வேறு பிரித்து நீ விடக்கூடிய சின்ன ஒரு பெருமூச்சின் சத்தத்தை கூட நான் புறம்பே தள்ளாமல் அவைகளுக்கு இரக்கங்களை தந்து உன்னையோ அசையாத பர்வதமாக உருவாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கின்றார். எவ்வளவு பெரிய நன்மையான காரியங்களை இந்த மாதத்தில் தேவன் தருகிறேன் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தின் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார் என்று பாருங்கள். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால நித்திய கிருபையோடு கூட இறங்கும் கர்த்தர் இந்த மாதத்திலே நித்திய நன்மையான காரியங்களை தடையில்லாமல் நம்முடைய வாழ்க்கையை தருவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தை நாடி தேடுங்க. உங்களை விசாரிக்கக்கூடியவங்க யாருமே இல்லை என்று சொல்லி நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டாம். உங்களையே பார்க்கக்கூடிய கர்த்தர் உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும், உங்களுடைய ஒவ்வொரு பெருமூச்சையும், உங்களுடைய ஒவ்வொரு துளி கண்ணீரையும் மெய்யாகவே கண்டு இந்த புதிய மாதத்தில் புதிய நன்மையான காரியங்களை தடையில்லாமல் தந்து உங்கள் எல்லைகளை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நித்திய கிருபையை தேவன் நம்முடைய வாழ்க்கையை தரும்படிக்காக உள்ளத்தை திறந்து நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய அங்கலாய்ப்புகளை பார்க்கக்கூடிய கர்த்தர், எங்களுடைய கண்ணீரை பார்க்கக்கூடிய தேவன், எங்களை ரட்சிக்கும்படி இறங்கி வரக்கூடிய கர்த்தர், எங்களுடைய எல்லா விதமான துயரமான அந்த சத்தங்கள் யாவற்றையும் கேட்கக்கூடிய கர்த்தர், எங்களை காப்பாற்றும் தேவனாகிய கர்த்தர், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை பற்றி நாங்கள் மெய்யாகவே புரிந்து கொள்ள ஆரம்பித்தோம். நாங்கள் கர்த்தாவை விழும் ஒவ்வொரு சின்ன சின்ன பெருமூச்சுகளை கூட அவைகள் எந்த இடத்திலே நின்று எங்களை கர்த்தாவே சோத்திரம் உம்மை நோக்கி வருகிறது என்பதை பற்றி ஆராய்ந்து பார்த்து அவைகளுக்கு உண்டான சகல நன்மைகளையும் தரக்கூடிய கர்த்தர், நித்திய கிருபையோடு கூட எங்கள் மேல் இறங்குவேன் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை தந்ததற்காக நன்றி. இந்த புதிய மாதத்துல என்னென்ன விதமான காரியங்களை இழக்க கொடுத்திருக்கக்கூடிய உடைய பிள்ளைகள் இந்த மாசத்தில் வந்திருந்தாலும் இந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாகவே இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய மாற்றத்தை கர்த்தர் உருவாக்கி தந்து உம்மால் உரைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் அவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவாக்கப்படவும், எல்லா தடைகளும் நீக்கப்பட்டு ஒரு புதிய நன்மையை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளவும் இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமீன், ஆமீன். இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நித்திய கிருபையோடு கூட இறங்கும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் இந்த மாதத்திலே கிருபை பாராட்டி எல்லா விதமான தீமைகளுக்கும் நீங்களாக்கி உங்கள் ரட்சித்து காப்பாற்றுவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.